முதல் கேள்வி, காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர்? விடை ஆப்ஷன் பி, வே. ராமலிங்கனார். இரண்டாவது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, உடுமலை நாராயண கவி. மூன்றாவது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர்? விடை ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நான்காவது கேள்வி, வே. ராமலிங்கனார் எழுதிய நூல்கள்? விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். ஐந்தாவது கேள்வி, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஆறாவது கேள்வி, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம்? விடை ஆப்ஷன் ஏ, பரணி. ஏழாவது கேள்வி, முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன்? விடை ஆப்ஷன் சி, வள்ளல் வேள்பாரி. எட்டாவது கேள்வி, புலவரின் சொல்லிற்காக தன் தலையையே தர துணிந்தவன்? விடை ஆப்ஷன் டி, குமணவள்ளல். ஒன்பதாவது கேள்வி, வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? விடை ஆப்ஷன் ஏ, முகில். பத்தாவது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை ஆப்ஷன் சி, நன்னூல். 11வது கேள்வி, தமிழ் கிளைமொழிகளுள் ஒன்று? விடை ஆப்ஷன் பி, தெலுங்கு. 12வது கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி, 10. 13வது கேள்வி, பிரித்தெழுதுக குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் டி, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். 14வது கேள்வி, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி, 6. 15வது கேள்வி, தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் ஏ, நெடில் தொடர் குற்றியலுகரம். 16வது கேள்வி, ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் பி, ஆயுத தொடர் குற்றியலுகரம். 17வது கேள்வி, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் சி, உயிர் தொடர் குற்றியலுகரம். 18வது கேள்வி, வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் டி, வன்தொடர் குற்றியலுகரம். 19வது கேள்வி, மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் ஏ, மென்தொடர் குற்றியலுகரம். 20வது கேள்வி, இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம்? விடை ஆப்ஷன் பி, இடைத்தொடர் குற்றியலுகரம். 21வது கேள்வி, பிரித்தெழுதுக குற்றியலிகரம்? விடை ஆப்ஷன் சி, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். 22வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர்?
விடை ஆப்ஷன் பி ராசகோபாலன். 23வது கேள்வி உமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் ஏ சுரதா. 24வது கேள்வி கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். விடை ஆப்ஷன் டி ராஜமார்த்தாண்டன். 25வது கேள்வி கொங்கு தேர்வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூல்களை படைத்தவர். விடை ஆப்ஷன் பி ராஜமார்த்தாண்டன். 26வது கேள்வி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். விடை ஆப்ஷன் சி மேட்டுப்பாளையம். 27வது கேள்வி காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு. விடை ஆப்ஷன் டி புலி. 28வது கேள்வி தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். விடை ஆப்ஷன் ஏ முண்டந்துறை. 29வது கேள்வி சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம். விடை ஆப்ஷன் டி ஔகார குறுக்கம். 30வது கேள்வி ஒருமை பண்பை பிழை நீக்கி எழுதுக. விடை ஆப்ஷன் சி அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். 31வது கேள்வி அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை பாடியவர். விடை ஆப்ஷன் பி ஔவையார். 32வது கேள்வி சோழ மன்னன் பேரவை கோப்பெரும் நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர். விடை ஆப்ஷன் ஏ காவற்பெண்டு. 33வது கேள்வி தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என்று கருதி மக்கள் தொண்டு செய்தவர். விடை ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 34வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் பிறந்த தினம். விடை ஆப்ஷன் பி 1908 அக்டோபர் 30. 35வது கேள்வி சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். விடை ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 36வது கேள்வி வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர். விடை ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர். 37வது கேள்வி தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர். விடை ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தேவர். 38வது கேள்வி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர். விடை ஆப்ஷன் டி திருவி கல்யாண சுந்தரனார். 39வது கேள்வி வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர். விடை ஆப்ஷன் சி நேதாஜி. 40வது கேள்வி முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு. விடை ஆப்ஷன் ஏ நேதாஜி. 41வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். விடை ஆப்ஷன் பி சாயல்குடி. 42வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். விடை ஆப்ஷன் சி நேதாஜி. 43வது கேள்வி முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று பாராட்டியவர். விடை ஆப்ஷன் ஏ காமராசர். 44வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர். விடை ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா.
45வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் 1934 குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய இடம். விடை ஆப்ஷன் ஏ கமுதி. 46வது கேள்வி குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் பி 1948. 47வது கேள்வி பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தியவர். விடை ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். 48வது கேள்வி முத்துராமலிங்க தேவர் இறந்த நாள். விடை ஆப்ஷன் ஏ 1963 அக்டோபர் 30. 49வது கேள்வி வித்யாபாஸ்கர் பிரவசனகேசரி இந்து சமய புத்த மேதை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர். 50வது கேள்வி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர். விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். 51வது கேள்வி மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர். விடை ஆப்ஷன் சி வ.உ. சிதம்பரனார். 52வது கேள்வி சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் பி ரா.பி. சேது. 53வது கேள்வி ரா.பி. சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் டி தமிழின்பம். 54வது கேள்வி ரா.பி. சேது இயற்றிய நூல்கள். விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 55வது கேள்வி வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி 2. 56வது கேள்வி ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. விடை ஆப்ஷன் ஏ இயல்பு வழக்கு. 57வது கேள்வி ஒரு பொருளை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது. விடை ஆப்ஷன் பி தகுதி வழக்கு. 58வது கேள்வி இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் பி 3. 59வது கேள்வி தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் ஏ 3. 60வது கேள்வி போலி எத்தனை வகைப்படும்? விடை ஆப்ஷன் சி 3. 61வது கேள்வி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்த அதே பொருளை தருவது. விடை ஆப்ஷன் ஏ முதல் போலி. 62வது கேள்வி சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்த அதே பொருளை தருவது. ஆப்ஷன் பி இடைப்போலி. 63வது கேள்வி சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்த அதே பொருளை தருவது. விடை ஆப்ஷன் சி கடைப்போலி. 64வது கேள்வி சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் வேறுபட்டு இருந்தாலும் அதே பொருளை தருவது. விடை ஆப்ஷன் டி முற்றுப்போலி. 65வது கேள்வி கீழ்கண்டவற்றில் முற்றுப்போலியை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் சி 5, 5. தேங்க்யூ.